மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் அவர்கள் இன்றைக்கு ஓமானுடைய அதிபரோடு இணைந்து நடத்திய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அந்த சந்திப்பிலே அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசாவில் யுத்தத்தை நிறுத்துவதற்கான பைடனுடைய முன்முயற்சி ஒரு முக்கியமான இடமாக இடம்பெற்றிருக்கிறது. இன்றைக்கு தெளிவாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் யுத்த நிறுத்தத்துக்கு தயாராக இருக்கிறோம், இந்த அடிப்படையில் நிறுத்தம்டா வாங்க, இல்லைன்னு சொன்னா வரமாட்டோம். ஏன் இதெல்லாம் சொல்றாங்கன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கே தெரியும் இப்பொழுது இஸ்ரேலுடைய நிலை என்ன. நாங்கள் லெபனான்ல இருந்து சில காரணங்களால் எங்களுடைய படைகளை வெளியேற்றுகிறோம், சமாதான உடன்படிக்கைக்கு போயிருக்கிறோம். அதுல முதல் காரணம் என்னன்னு சொல்லும்போது, எங்களுக்கு ஆயுத பற்றாக்குறை. இந்த ஆயுத பற்றாக்குறைங்கிறத இப்படி அலப்பறவன் யாரா சொல்லுவியே? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 419வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற அப்டேட்டான செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய செய்திகளுக்கு நுழைவதற்கு முன்பதாக ஒரு விவகாரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திர போராட்டம் என்பதும் சுதந்திரத்திற்கான வேட்கை என்பதும் சாதாரணமானது கிடையாது. ஒரு சமூகம் சுதந்திரத்திற்காக போராடுவதும் அதை பார்த்து கொண்டு என்ன நடக்கிறது என்பதும் வெவ்வேறானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னா, 419 நாட்கள் ஆகிவிட்டது, இன்னமும் அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லையா என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கடந்த 70 ஆண்டுகளாக அவர்கள் சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். உச்சகட்டமாக காசா என்றால் என்ன, பாலஸ்தீனம் என்றால் என்ன, அங்கு என்ன நடக்கிறது என்பதே பெரும்பாலான மக்களுக்கு இந்த பிரச்சனையின் போதுதான் இந்த உலகத்திற்கு தெரிய வந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில பாலஸ்தீனத்திலே போராடக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகள் மாத்திரமல்ல, பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் கூட மாபெரும் தியாகிகள் தான் என்பதையும் நாம் உணர வேண்டும். காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தங்களுடைய சுதந்திரம் என்கிற ஒரு நாடியில் ஒன்றிணைந்து நிற்கிறார்கள். என்ன நடந்தாலும் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், நாங்கள் வெற்றி பெற வேண்டும், எங்கள் நாடு எங்களுக்கு வேண்டும், எங்கள் நாடு எங்களுக்கு சுதந்திர நாடாக வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. எனவே தற்போதைய நிலையில் பாலஸ்தீன மக்கள் அனைவரும் எங்களை கைவிட்டு விட்டார்கள் என்று 419 நாட்களாக யோசிக்கிற ஒரு நிலை இருக்கிற அதே நேரம், வல்ல இறைவன் எங்களை கைவிடவில்லை, எனவே அல்லாஹ்வினுடைய துணையோடு நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கையும் அவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கிறது என்பதனால்தான் அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து வெற்றி நடை போடுகிறது. இந்த நிலையில தற்போது லெபனானிலே ஒரு சீஸ்ஃபயர் உண்டாகி இருக்கிறது, ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. அதை பற்றி லெபனானிய போராளிகள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை முதன்மையாக நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் முதன்மையான மிக உக்கிரமான செய்தி என்னவென்று சொன்னால், நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுகிற இந்த நேரத்தில் கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் வான்வழி தாக்குதல்களை ஜபாலியாவிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வடக்கு காசா தான் உக்கிரமான போர் முனையாக தற்போது மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த யுத்தத்தில் லெபனானில் தோல்வியுற்ற இஸ்ரேல், யமனிலே தோல்வியுற்ற இஸ்ரேல், தற்போது காசா தான் அவர்களுடைய மெயின் புள்ளியாக இருக்கிறது. எனவே காசாவில் தோற்றுவிட்டு வெளியேறுகிற அந்த நேரத்தில் நாங்கள் எதையாவது எங்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும் என்றால், குறைந்தது நார்த் காசா, வடக்கு காசாவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் அவர்கள் வைத்துக் கொள்வதற்கு நினைக்கிறார்கள். அதற்காக வேண்டித்தான் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய சுமார் 6.5 லட்சம் மக்களை அங்கிருந்து துரத்துவதற்காக முழுமையான தாக்குதல்களில் ஈடுபடுகிறார்கள். இன்றைக்கு அதிகமான போர் விமானங்கள் அங்கே தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஐநா சபை இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நார்த் காசாவில் உதவியை வழங்குவதை இஸ்ரேல் தடுத்துக் கொண்டிருக்கிறது. அங்கே 65,000 தொடக்கம் 75,000 மக்கள்
100% உயிர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். 6.5 லட்சம் மக்கள் எந்த விதமான உதவியும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஐநா சபையை வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான அறிக்கையில் என்ன வந்திருக்கு கேட்டா, காசாவில் 15,000 கர்ப்பிணி பெண்கள் பஞ்ச அபாயத்தை எதிர்கொள்கிறார்கள். கர்ப்பிணி பெண்களுக்கு தெரியும், பெற்றோர்களுக்கு தெரியும், ஒரு கர்ப்பிணி பெண்ணை எப்படி பாதுகாப்பார்கள், அவளுக்கு என்ன தேவை என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் நிறைய அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் வழங்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் காசாவிலே உண்பதற்கே உணவில்லை எனும் போது ஊட்டச்சத்துக்களை அவர்கள் எங்கிருந்து பெறுவார்கள் என்கிற ஒரு முக்கியமான கேள்வியும் இருக்கிறது. இந்த நிலையில் 15,000 கர்ப்பிணி பெண்கள் பஞ்சத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்ண உணவில்லை. அதே நேரம் காசாவில் சுமார் 50,000 கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறார்கள். 50,000 உச்சமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் 15,000 பேர் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் 50,000 கர்ப்பிணிகள் இந்த நேரத்திலும் இருக்கிறார்கள். 4,000 பாலஸ்தீன குழந்தைகள் இந்த மாதம் பிரசவிக்கப்படும் என்று நம்பப்படுகிறது. இந்த மாதம் மட்டுமே 4,000 பேர் குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள் என்று நம்பப்படுகிற நேரத்தில் 15,000 பேர் பஞ்சத்திலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் நமக்கு மிக மிக கவலையான செய்திகளாக மாறி இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை கிடைப்பது என்பது ஒரு குடும்பத்திலே எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு சம்பவமாக மாறும். ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு கௌரவமானதாக பெருமையானதாக கருதுவோம் என்கிற நிலையில் காசாவில் இருக்கக்கூடிய பெற்றோருக்கு இந்த நிலை எப்படி இருக்கும் என்பதையும் எண்ணி பாருங்கள். வல்ல ரஹ்மான் மட்டுமே அந்த குழந்தைகளுக்கும் அந்த தாய்மார்களுக்கும் உதவி செய்ய போதுமானவன் என்கிற நிலையில் காசாவில் என்ன நடக்கப் போகிறது என்பதற்கு ஏற்கனவே அமெரிக்கா அறிவித்திருந்த ஒரு அறிவிப்பு தான் நாங்கள் ரகசியமான பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதே நேரத்தில் துருக்கியிடத்தில் இஸ்ரேல் கோரிக்கை வைத்திருந்தது, எங்களை எப்படியாவது சமாதான பேச்சின் பக்கம் இழுத்துச் செல்லுங்கள், பாலஸ்தீன போராளிகளை சமாதானத்திற்கு வரவழையுங்கள், உங்களோடு நின்று நாங்கள் பேச்சை நடத்த தயார் என்று நேற்று அறிவித்திருந்த நிலையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அறிக்கையில் மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் அவர்கள் இன்றைக்கு ஓமானுடைய அதிபரோடு இணைந்து நடத்திய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அந்த சந்திப்பிலே அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசாவில் யுத்தத்தை நிறுத்துவதற்கான பைடனுடைய முன்முயற்சி ஒரு முக்கியமான இடமாக இடம்பெற்றிருக்கிறது. ஏன்னா இதுவரைக்கும் இதை பற்றியே பேசாதவங்க உடனடியாக அதை பற்றியும் பேசணுங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம இந்த புதிய முயற்சியை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய தற்போதைய அதிபருடைய இந்த அறிவிப்பு மிக மிக தாமதமான அறிவிப்பு, ஆனாலும் முக்கியமான அறிவிப்பாக இருக்கிறது. எனவே இந்த முயற்சி கைகூட வேண்டும் என்று அவரும் இன்றைக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். கத்தாரும் இன்றைக்கு உடனடியாக காசா போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி இருக்கிறது, எகிப்தும் வலியுறுத்தி இருக்கிறது. இப்படி பல நாடுகளும் வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, எங்களுக்காக யாருமே இல்லாவிட்டாலும், எங்களுக்கு துணையாக எந்த நாடுமே வராவிட்டாலும் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முக்கியமான அதிகாரிகள் இந்த தகவல்களை சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை அல் ஜசீரா ஒளிபரப்பி இருக்கிறது. பல சர்வதேச ஊடகங்களும் சொல்லியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு, இஸ்ரேலுடைய அரசாங்கம் சட்டபூர்வமான எந்த ஒரு செயல்பாடையும் முன்னெடுப்பதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எதிர்த்து நிற்கும். பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து விட்டு எங்களுடைய நாடு என்று சொல்வதற்கு நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொல்லுது என்று சொன்னால், காசாவினுடைய நிலங்களை பாதுகாப்பு மண்டலங்களாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அவருடைய நிபந்தனையை சொல்லியிருக்கிறாங்க. காசாவிலிருந்து இஸ்ரேலிய ஆயுதப்படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும், முழுமையான போர் நிறுத்தம், நிரந்தர போர் நிறுத்தம், பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் என்கிற வார்த்தை வர வேண்டும். காசாவை புனரமைப்பதற்கு அத்தனை நாடுகளும் ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி ஒப்புக்கொள்ளுகிற பட்சத்தில் எங்களிடம் இருக்கிற 101 இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பதை பற்றி நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவங்க புதியதொரு நிபந்தனை என்ன போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, நாங்கள் எங்களுடைய பணைய கைதிகளை, எங்களிடம் இருக்கக்கூடிய கைதிகளை விடுவிக்கிற நேரத்தில் பரிமாற்றம் செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை எட்டுகிற போது எங்களுடைய கைதிகள், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை நீங்கள் எப்படி இவர்கள் சரியாக இருக்கிறார்களா, அவர்களுக்கு எதுவும் ஆபத்து இருக்கிறதா என்று பார்த்து பார்த்து எடுப்பீர்களோ, அதே போன்று எகிப்தினுடைய ஒரு தூதுக்குழுவை நாங்கள் அனுப்பி இஸ்ரேலுடைய சிறைச்சாலைகளில் எங்களுடைய கைதிகளையும் நாங்கள் அவதானிக்க சொல்லுவோம். அப்படி எங்களுடைய
கைதிகள் துன்புறுத்தப்பட்டிருந்தது நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கான நஷ்ட ஈட்டையும் இஸ்ரேல் தர வேண்டும் என்று அவர்கள் இன்றைக்கு போல்டான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க. இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் படிக்கும் போது நானே ஒரு நேரம் நின்று யோசித்தேன். ஏன் இதை யோசிச்சேன்னு கேட்டால், அது எப்படி இவ்வளவு தூரம் இப்பொழுது லெபனானில் ஒரு சீஸ்ஃபயர் வந்திருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு இராணுவம், சிறியதொரு இராணுவம், உலக மகா வல்லரசு இராணுவமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. 419 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறது. உண்பதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை, தங்குவதற்கு இடங்கள் இல்லை, காசாவில் ஒன்றுமே இல்லை என்று இருக்கிற நேரத்தில் கூட இதை செய்தால்தான் ஒப்பந்தம், இல்லாவிட்டால் விட்டுக் கொடுக்க மாட்டோம், யுத்தம் தொடரும் என்று சொல்வதற்கு எப்படி அவர்களுக்கு ஒரு தெம்பு வருகிறது, எப்படி அவர்களுக்கு ஒரு தைரியம் வருகிறது, எப்படி ஒரு ஆளுமை வருகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். வல்ல ரஹ்மானுடைய அருள் அவர்களுக்கு இருக்கிறது சகோதரர்களே. யாரும் இல்லைன்னாலும் டோன்ட் வரி, அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் என்கிற உயரிய நம்பிக்கை அவர்களுக்கும் இருக்கிறது, இதை பார்க்கிற நமக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு தெளிவாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் யுத்த நிறுத்தத்துக்கு தயாராக இருக்கிறோம், இந்த அடிப்படையில் நிறுத்தம்டா வாங்க, இல்லைன்னு சொன்னா வரமாட்டோம். ஏன் இதெல்லாம் சொல்றாங்கன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கே தெரியும் இப்பொழுது இஸ்ரேலுடைய நிலை என்னன்னு. அதாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, எனக்கு வெக்கம் இல்லை, ரோஷம் இல்லை, மானம் இல்லை என்று சொல்றத டீசெண்டா எப்படி சொல்றதுன்னு தெரியுமா? அப்படி எப்படி சொல்லணும்னு பார்க்கறதா இருந்தால் நேற்றைய தினம் நெத்தன்யாகு பேசிய வீடியோவை பார்க்க வேண்டும். முதல்ல நேற்று தலைவன் பவுடரை காணோம், மேக்கப்பை காணோம், முகமே கலைஞ்சி போய் வந்து மீடியாவில் நாங்கள் ஏன் லெபனானிலிருந்து விட்ரோ பண்ணுகிறோம் தெரியுமா அப்படின்னு சொன்னால் அந்த கெத்துக்கு என்ன சொல்லணும்? ஏன் விட்ரோ பண்ணுகிறோம் தெரியுமா, நாங்கள் அப்படி வென்றோம், இப்படி வென்றோம், இப்படி சொல்லித்தானே எவனாவது சொல்லுவான். அந்த ஆள் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டால், நெத்தன்யாகு நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு பேசும்போது, நாங்கள் லெபனான்ல இருந்து சில காரணங்களால் எங்களுடைய படைகளை வெளியேற்றுகிறோம், சமாதான உடன்படிக்கைக்கு போயிருக்கிறோம். அதுல முதல் காரணம் என்னன்னு சொல்லும்போது, எங்களுக்கு ஆயுத பற்றாக்குறை. இந்த ஆயுத பற்றாக்குறைங்கிறத இப்படி அலப்பறவன் யாடா சொல்லுவியே, வெக்கம் இல்லாம எனக்கு வெக்கமே இல்லை என்று சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. ரெண்டாவது என்னன்னா, எங்களுக்கு ஆளணி பற்றாக்குறை, லெபனானோடு சண்டை இடுகிற அளவுக்கு எங்களுக்கு ஆட்கள் பத்தாம இருக்குது. மூன்றாவது என்னன்னு சொன்னா, எங்களுடைய சோல்ஜர்ஸ் ரொம்ப சோர்வு அடைஞ்சிட்டாங்க. ஏண்டா உலகமாக ஆயுதம் உலகத்தில் இனி இல்லை, அவங்க வந்து அணுகுண்டு நியூக்ளியர் மட்டும் தாங்க யூஸ் பண்ணல, காசாவில் நியூக்ளியர் மட்டும் தாங்க லெபனான்ல யூஸ் பண்ணல, உலகத்திலேயே மிக வேகமான தாக்குதல் விமானங்கள், உலகத்திலேயே மிக ஆழமாக சென்று தாக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் பாம், இப்படி எதெல்லாம் ரொம்ப நவீனமயப்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், குவாட் காப்டர் அட்டாக், என்னெல்லாம் அட்டாக் எல்லாம் பண்ணி நாங்கள் இப்படி பலவிதமான அட்டாக் எல்லாம் பண்ணியும் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன சொல்றான்னு கேட்டா, நாங்கள் ஏன் பின்வாங்கினோம் தெரியுமா, எங்கள் ஆக்களுக்கு ரொம்ப சோர்வாக போயிடுச்சு, டயர்டாக போயிடுச்சு, இவ்வளோ ஆயுதத்தை வச்சு சண்டை போட்ட உனக்கு டயர்டாக போச்சு, ஆனால் அவங்களுக்கு டயர்டாகல் என்று சொன்னால் இங்கே யார் வென்றிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் சுதந்திர போராளிகளை என்றைக்கும் கைவிடவில்லை, அவர்கள் கெத்துக்கு மேல் கெத்தாக நிற்கிறார்கள். அந்த காரணங்களால தான் நாங்கள் பின்வாங்கினோம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய செய்தி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதை பார்க்கும்போது நான் நினச்சது தான், எனக்கு வெக்கமே இல்லைங்கிறத இப்படியெல்லாமாடா சொல்ல முடியும், இப்படியெல்லாம் கூட பூசி மொழி பேச முடியுமா என்பதை நெத்தன்யாகுவினுடைய வீடியோவிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் பாலஸ்தீன விடுதலை போராளிகளோ இன்றைக்கும் நெஞ்சை நிமிர்த்தி சொல்கிறார்கள், நாங்க சொல்ற எக்ரிமெண்ட்டுக்கு நீங்க வர்றதா இருந்தா நாங்க வருவோம், இல்ல நான் வரமாட்டோம் என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லிவிட்டு இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவில் என்பதை பொறுத்தவரை, இன்றைக்கு காலையிலேயே லெபனான் சீஸ்ஃபயர் ஆகி மக்கள் எல்லாம் லெபனான் பகுதிகளுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. வரும்போது காலை அதிகாலையிலேயே பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தோடு நஹ்லா ரவுண்டானா பகுதிகளிலையும், அதே போன்று அல் தாஹ்ரா என்கிற தெரு பகுதிகளிலையும், அதே போன்று தூபாஸ் நகரத்திலையும் மிக பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த தாக்குதல் தொடர்பான சில வீடியோக்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோக்களை நீங்க பார்க்க முடியும். இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இது போன்று இன்றைக்கு 3 மெர்காவா டேங்குகள் மீது அதிகாலையிலேயே தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக அதிகாலையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் எங்களுக்கும் இடையில் துப்பாக்கி சூடு நடைபெற்றது. ஸ்னைப்பர் அட்டாக் மூலமாக அவர்களில் பல பேரை நாங்கள் கொன்று குவித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று யாசின் 105 மூலமான ஏவுகணை மூலமான தாக்குதல்கள் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது நாங்கள் நடத்தி இருக்கிறோம். அதே நேரத்தில் நார்த் காசா பகுதியில் இருக்கக்கூடிய பைத் லாகியா நகரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய EV
MPO மேக்ஸ் என்கிற அவர்களுடைய உளவு ட்ரோனையும் நாங்கள் தரையிறக்கம் செய்திருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது தாக்குதலை நடத்துகிறார்கள். தாக்குதலை இடைநிறுத்தவில்லை. யுத்தம் தொடரும். அவர்கள் சமாதானத்திற்கு ஒப்புக்கொள்ளுகிற வரைக்கும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள். எனவே அவர்களிடத்திலும் இஸ்ரேல் தோல்வியை ஒப்புக்கொண்டு வெளியேறத்தான் போகிறது. ஆயுதங்கள் பற்றாக்குறை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிர்பந்தம் தான் வரும். வேறு எந்த வாய்ப்பும் அவர்களுக்கு இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால் தொடர்ந்து இஸ்ரேலுக்குள்ளேயே ஆர்ப்பாட்டங்கள் சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆர்ப்பாட்டம் லெபனானில் எப்படி சீஸ்ஃபயரை கொண்டு வந்தீங்களோ அது மாதிரி உடனடியாக காசாவில் சீஸ்ஃபயரை கொண்டு வாங்க, எங்களுடைய ஆக்களை விடுதலை செஞ்சு கொண்டு வாங்க என்று சொல்லி தொடர்ந்து இஸ்ரேலுடைய பல பகுதிகளிலும் இஸ்ரேலிய மக்களே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய செய்திகளும் வெளியாகி கொண்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இப்படியான நேரத்தில் தான் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தற்போது சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் தொடர்பாக என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளும் மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் லெபனானுடைய MP பாராளுமன்ற உறுப்பினர் ஹுசைன் ஹாஜ் ஹசன் என்கிறவர் ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார் பாராளுமன்றத்திலே. இவர் லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களுடைய MP ஆக இருக்கிறார். லெபனானை பொறுத்தவரை ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, லெபனானில் அரசாங்கம் யார் இருந்தாலும் ஆளுகையை முடிவெடுப்பது ஹிஸ்புல்லாக்கள் தான். ஆனால் எப்பொழுதும் எதிர்க்கட்சியில் தான் இருப்பாங்க. ஆயுதம் அவங்ககிட்ட தான், ராணுவம் அவங்ககிட்ட தான், எல்லாமே அவங்ககிட்ட தான். அந்த அடிப்படையில் பாராளுமன்றத்தினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஹுசைன் ஹாஜ் ஹசன் என்கிறவர் இன்றைக்கு லெபனானுடைய MP மிக தெளிவான ஒரு செய்தி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டா, போர் நிறுத்தத்திற்கும் ஹிஸ்புல்லாக்களுடைய ஆயுதங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாருன்னா, போர் நிறுத்தம் லெபனானிய அரசாங்கத்தோட தவிர எங்களோட இல்லை. யுத்த நிறுத்தம்ங்கிற பேரில் எங்களோட ஆயுதத்துக்கு நீங்கள் வந்து கை வைக்க வந்துடக்கூடாது, ரெண்டில் ஒன்று பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது. மட்டுமல்லாமல் கள நிலவரங்கள் மாறி மாறி உருவாகி வருகிறது. ஆனால் காசாவுடனான எங்களுடைய தொடர்பு ஒருபோதும் துண்டிக்கப்படாது என்று இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் நிறைய சகோதரர்களுக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, காசாவை லெபனான் கைவிட்டு விடுமா, காசாவை ஹிஸ்புல்லாக்கள் கைவிட்டு விடுவார்களா என்பதை பொறுத்தவரையில் ஹிஸ்புல்லாக்களுடைய ஊடக பேச்சாளர் மிக தெளிவாக இன்றைக்கு அறிவித்து விட்டார், எக்காரணம் கொண்டும் காசாவை கைவிட மாட்டோம், காசாவோடு நிற்போம். எப்படி நிற்போம் என்பது காசா மக்களுக்கும் காசாவினுடைய போராளிகளுக்கும் தெரியும். அதுவெல்லாம் சரியாக நடைபெறும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே இதில் இருக்கக்கூடிய ஹிடன் அஜெண்டா என்ன என்பதை நாம் இந்த இடத்தில் பார்க்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் சீஸ்ஃபயரை பாராட்டி இருக்கிறார்கள், வரவேற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம், உங்களோடு இருப்போம், அதில் பின்னணி என்ன என்பது அவர்களுக்கு தெரியும் என்று இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய ஊடக பேச்சாளர் சொல்லுகிறார். அதே நேரம் இன்றைய தினம் லெபனானுக்கு திரும்பி வரக்கூடிய, யுத்தம் நடைபெற்ற பகுதிகளுக்கு திரும்பி வரக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, இந்த மக்களை வரவேற்று அந்த மக்களுக்கு தண்ணீர் போத்தல்களை கொடுத்து, அந்த மக்களுக்குரிய உணவுகளை கொடுத்து, பெரிய பேனர் கட் அவுட்டை கட்டி அந்த மக்களை சவுத் லெபனானுக்கு வாங்க என்று சொல்லி வரவேற்பு வழங்கி கொண்டிருக்கிறது லெபனானில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னுடைய பேர்லேயே பெரிய கட் அவுட் எல்லாம் போட்டு ஹிஸ்புல்லாக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க. அவங்க ட்ரெஸ்லேயே, அவங்களுடைய யூனிஃபார்ம்லேயே வந்து இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை ஊடகங்களில் பார்க்க முடிகிற அதே நேரம் இஸ்ரேலுடைய ராணுவ உளவுத்துறையினுடைய இயக்குநரகத்தின் முன்னாள் தலைவர் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் லெபனான்ல அவர்கள் சொல்லிக் கொண்டு போன எந்த இலக்குகளையும் அடையவில்லை என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாருன்னு சொன்னா, லெபனானுக்கு எதிரான இஸ்ரேலுடைய தாக்குதல்களின் போது இஸ்ரேலுடைய ராணுவம் அதனுடைய எந்த நோக்கத்தையுமே அடையவில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் வடக்கில் இருந்து அகதிகளாக வெளியேறிய சுமார் 22 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் வடக்கு இஸ்ரேலில் கொண்டு வந்து அமர்த்துவது சாத்தியமற்றது. அது நடக்க போகிற ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா ஹிஸ்புல்லாக்களை நம்ப முடியல. ஏன்னா இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்துக்கு ஹிஸ்புல்லாக்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்குது. ஒப்பந்தம்ங்கிறது லெபனான் கவர்மெண்டோட நீங்க செஞ்சிருக்கிறீங்க. ஹிஸ்புல்லா எப்ப அடிப்பான் எப்ப அடிக்க மாட்டானுங்கிறதெல்லாம் உணர முடியாமல் இருக்குது. எனவே இதிலே எங்களுக்கு நம்பிக்கை உண்மையிலே நம்ப முடியாதுதான். ஏன் நம்ப முடியாதுன்னு கேட்டா, ஒப்பந்தம் ஹிஸ்புல்லாக்களோடு சொன்னதுக்கு ஹிஸ்புல்லாக்களோடு நடக்கவே இல்லை. ஒப்பந்தம் நடந்திருப்பது லெபனான்
லெபனான் கவர்மெண்டோட, லெபனானுடைய கவர்மெண்டோட ஒப்பந்தம் நடந்திருக்கும் போது ஹிஸ்புல்லாக்கள் வேற என்ன சொல்றாங்கன்னா ஒப்பந்தத்துக்கும் ஆயுதத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வேற சொல்றாங்க. அப்ப எனி டைம் தாக்கலாம் என்று இருக்கும்போது வடக்கு அதாவது கிரியாத் ஷமோனா, அப்பர் கலீலி பகுதிகளில் இருந்து வெளியேறிய இஸ்ரேலியர்கள் 22 லட்சம் பேர் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பில்லை எனும்போது அவரே என்ன சொல்றாருன்னா இஸ்ரேல் பின்வாங்கியதற்கான காரணங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவர் ஒரு காரணத்தை பட்டியல் போடுறாரு. அதுல முதலாவதாக என்ன சொல்றாருன்னு சொன்னா வெடிமருந்து இருப்புகள் குறைந்து விட்டன, இஸ்ரேல்கிட்ட ஆயுதம் கிடையாது, எனவே ஹெஸ்புல்லாக்களோடு இஸ்ரேலுக்கு தாக்கு பிடிக்க முடியாது. அதே நேரத்தில் எங்களுடைய படையினர் தயார் நிலையில் இல்லை. 3 மாசத்துக்கு ஒருக்கா லீவை கொடுக்குறாங்க. ஆரம்பத்திலலாம் 3 மாதத்துக்கு ஒருக்கா லீவ் கிடைக்கும், இப்போ 6 மாதம் ஆகி லீவ் கிடைக்க மாட்டேங்குது. எனவே அவர்கள் தயார் நிலையில் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய நிறைய பேர் டிவோர்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்கிற ஒரு அறிக்கை வந்திருக்குது. தனியாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்படியான நேரத்தில் தெளிவான மூலோபாய திட்டங்கள் எதுவுமே இஸ்ரேல் ராணுவத்தில் இல்லை. ஏன் போகிறோம் லெபனானுக்கு, எந்த பகுதியை பிடிக்க போகிறோம், எப்படி அடிக்க போகிறோம், ஒன்றுமே இல்லாமல் யுத்தம் பண்ண காரணத்தினால அத்தனையும் தோல்வியில் முடிந்திருக்கிறது என்று மிக தெளிவாக இன்றைக்கு அவரும் சொல்லியிருக்கிற காட்சிகளை அல் மையாதி போன்ற தொலைக்காட்சி செய்திகள் பரபரப்பாக ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம காண முடிகிறது. அது மட்டுமல்லாம இஸ்ரேலுடைய தோல்வியை பிரதிபலிக்கிற வகையில் இன்றைக்கு தி எகனாமிக்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா லெபனான் காசாவில் நடந்த 1 ஆண்டு கால போரை பொறுத்தவரையில் இஸ்ரேல் ராணுவத்தின் மீது பெரும் அழுத்தம் உண்டாகி இருக்கிறது, இஸ்ரேல் ராணுவம் வெற்றி பெறவில்லை என்பதை மிக தெளிவாக சூட்சுமமான வார்த்தைகளினூடாக எகானமிக்ஸே இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி அத்தனை பேரும் ஒப்புக்கொள்ளும் விதமாக பகிரங்கமான ஒரு தோல்வியை லெபனானிலே கண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். தான் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய துணை தலைவராக செயல்படக்கூடிய மஹமூத் கமாதி அவர்கள் ஊடக சந்திப்பை நடத்தியிருக்கிறார். அதிலே மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் பாலஸ்தீனத்தை ஒருபோதும் கைவிட மாட்டோம், பாலஸ்தீனத்தோடு லெபனானிய இயக்கம் திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறது, மத்திய கிழக்கில் இஸ்ரேலுடைய நோக்கங்களை தவிடுபடியாக்கி இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியையும் மிக மிக தெளிவாகவே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராணுவ ரீதியிலான செயல்பாடுகள் எல்லாம் வெளிப்படையாக நமக்கு யாரும் சொல்ல மாட்டார்கள். அப்படி இருக்கிற போது ஹிஸ்புல்லாக்களுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருக்கும் இடையில இதில் ஒரு சூட்சுமமான ஒற்றுமை இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. இதில் இருக்கக்கூடிய அந்த மெயின் பாயிண்ட் என்ன என்பது ஓரிரு நாட்களில் ஏற்கனவே நாம் சொன்னதை போல தெரிய வந்துவிடும். அப்படி தெரிய வருகிற போது பலத்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், இலங்கையில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய திடீர் காலநிலை மாற்றம் காரணமாக கிழக்கு மாகாணம் அம்பாறை, மட்டக்களப்பு பகுதிகளிலையும் அதேபோன்று திருகோணமலை, அதே நேரத்தில் வடக்கினுடைய மன்னார் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் காலநிலை மாற்றத்தினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாடசாலைகள், பள்ளி வாயில்கள் என்று பல இடங்களிலும் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் தங்களால் முடிந்த உதவிகளை இராணுவத்தின் மூலமாக செய்து வருகிறார். அதே நேரம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களும் இயக்கங்களும் அமைப்புகளும் கூட அவர்களால் முடிந்த அளவுக்கு உணவுகளை வழங்குகிற வேலைகளையும் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில தான் நிறைய சகோதரர்கள் எங்களுக்கான உதவிகளை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்கள் என்கிற கோரிக்கையை விடுத்து வருகிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த காலங்களில் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குகளில் உடனுக்குடன் சென்று நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்திருக்கிறோம். நீங்கள் தந்த பொருள் உதவி, பண உதவிகளை வைத்துத்தான் அத்தனை காரியங்களையும் நாம் முன்னெடுத்திருந்தோம். அந்த வகையில் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், குடும்பங்கள், தாய்மார்கள், குழந்தைகளுக்கு தேவையான உதவியை செய்ய வேண்டியது மார்க்க அடிப்படையில் நம்முடைய கடமையாக இருக்கிறது. ரொம்ப கஷ்டத்தில் தத்தளிக்கிறார்கள், தாங்க முடியாத துயரத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள், இயற்கையினுடைய சீற்றம் உச்சமாக இருக்கிறது. எனவே கிழக்கு மாகாணத்தையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொத்துவில்ல ஆரம்பித்து புல்மோட்டை வரைக்கும் உண்டான பல பகுதிகளிலும் பல ஊர்களிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. எனவே நம்மால் முடிந்த உதவிகளை அந்த மக்களுக்கு செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு அழகான சம்பவம் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலா சொல்வதாக சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் அழைத்து விசாரிக்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா மனிதனை பார்த்து கேட்பான், நம்மை பார்த்து கேட்பான், ஆதமுடைய மகனே, நான் உணவு கேட்டேன், பசியில் உணவு எனக்கு தாருங்கள் என்று நான் கேட்டேன், நீ எனக்கு உணவளிக்கவில்லை எனும் போது, இறைவா நாங்கள் எப்படி உனக்கு உணவளிப்பது, உன்னை நாங்கள் பார்க்கவே இல்லையே என்று கேட்கிற போது அல்லாஹு தாலா என்ன சொல்லுவானாம் என்று சொன்னால், இன்ன அடியான், இன்ன மனிதன் பசியிலே இருக்கும் போது உணவு கேட்டான், நீ
அவனுக்கு உணவு கொடுக்கவில்லை, உணவு கொடுத்திருந்தால் எனக்கு தந்ததாக கண்டிருப்பாய் என்று அல்லாஹு தாலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிற மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், இன்றைய நிலையில் பல பகுதிகளிலும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் உணவு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறார்கள், தங்குகிற இடங்களில் அனாதைகளாக அனாதரவற்றவர்களாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய முதல் காரியமே உணவு கொடுப்பது. அதற்கு பிறகு அவர்களுக்கு தேவையான காரியங்களை நாம் மாற்ற முடியும். முதலாவது உணவை கொடுக்க வேண்டும். அப்படி அவர்களுக்கு உணவளிக்கிற போது நாம் இறைவனுக்கான காரியத்தை செய்தவர்களாக, நம்முடைய கடமையை முடித்தவர்களாக ஆகிவிடுவோம். நண்பர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே இந்த நேரத்தில் அவர்களுக்கான உணவளிப்பதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வாரி வழங்க வேண்டும். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே மிக அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறான். யாரெல்லாம் இறைவனுக்காக தர்மம் செய்கிறோமோ அந்த தர்மங்களை அல்லாஹு தாலா நமக்கு மறுமையிலே எப்படி நன்மையாக ஆக்குகிறான் என்பதை பற்றி சொல்லுகிற போது, மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதைகளிலே தங்களுடைய செல்வங்களை செலவழிப்பவர்களுக்கான உதாரணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒரு செலவை செய்கிற போது அது 7 கதிர்களை முளைவிக்க செய்கிறது. அந்த 7 கதிர்களிலும் ஒவ்வொரு கதிர்களும் 100 தானியங்களை உருவாக்குகிறது. ஒரு தர்மம் 7 கதிர்களை உருவாக்குகிறது. அந்த 7லையும் ஒவ்வொன்றிலையும் 100 தானியங்கள் உண்டாக்கப்படுகிறது என்று சொன்னால் 700 மடங்கு அந்த தர்மங்கள் விரிவாக்கப்படுகிறது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த நன்மையை பெறுவதற்கு இதைவிட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தின் துண்டை கொடுத்தாவது நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். எனவே நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிற ஒரு வாய்ப்பு, அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்து மிக மிக அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு. எனவே வடகிழக்கு மாகாணங்களில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, வெள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு உதவி செய்வதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தருகிற என்னுடைய தொலைபேசி வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள முடியும். உள்நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். ஒருவருக்காக என்றாலும் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். 10 பேருக்காக செய்யுங்கள், 100 பேருக்காக செய்யுங்கள், 1000 பேருக்காக செய்யுங்கள். முதலாவது அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். இரண்டாவது நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்காக செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் நல்ல காரியங்களில் ஒன்றிணைப்பானாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தர்மம் செய்வோம், நன்மையை ஈட்டுவோம், மறுமையில் வெல்வோம். இந்த நிலையில தான் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. சிரியாவில் நடைபெற்ற சண்டையின் போது ஈரானுடைய மூத்த ராணுவ ஆலோசகர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவர்தான் சிரியாவில் இருக்கக்கூடிய IRGC-னுடைய ஏஜென்ட்டை சேர்ந்த மூத்த ராணுவ அதிகாரியாக சிரியாவிலே செயல்பட்டு வந்தவர். பிரிகேடியர் ஜெனரல் உமர் ஃபவுர் ஹமேஷி என்பவர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார். இவர் கொல்லப்பட்டதற்கு காரணமாக எது இருக்கிறது என்று சொன்னால், ஜியோனிச இஸ்ரேலோடு இணைந்த தக்பீரி என்கிற ஒரு அமைப்போடு நடந்த சண்டையில் தான் இவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஏன்னா அந்த இஸ்ரேலை பொறுத்தவரையில் நிறைய குழுக்களை, தீவிரவாத குழுக்களை உருவாக்கி விட்டுருக்கிறாங்க. உருவாக்கி விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரானை எப்படி சீரழிக்கணும், எப்படி ஈரானை சின்னாபின்னப்படுத்துறதுங்கிற முயற்சி நடந்துகிட்டு இருக்குது. அந்த முயற்சியில் தான் இவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இதே நேரத்தில் தக்பீரி என்கிற தீவிரவாத அமைப்பினுடைய பல பேரையும் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. கடந்த 2 நாட்களாக சிரியா பார்டரில் இஸ்ரேலுடைய விமானங்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றன. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, சிரியாவில் இருக்கக்கூடிய ஆயுத களஞ்சிய சாலைகளை அழிக்கிறோம் என்று தான் சொல்கிறார்கள். எது எப்படி போனாலும் இன்றைக்கு மிக தெளிவாக ஈரானுடைய பாராளுமன்றம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ட்ரூ பிராமிஸ் 3 என்கிற அவர்களுடைய இஸ்ரேல் மீதான தாக்குதல் விரைவில் வர இருக்கிறது என்கிற செய்தியையும் சொல்லி இருக்கிறார்கள். எனவே ஹெஸ்புல்லாக்களோடு சண்டை நிறுத்தப்பட்டிருந்தாலும், ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடைபெற்று வந்த யுத்தம் இன்றைக்கு ஓரிரு நாட்கள் நின்றிருந்தாலும் கண்டிப்பாக ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் என்பதை இன்றைக்கு பகிரங்கமாகவே ஈரானுடைய பாராளுமன்றம் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கும் ஹூதிகளுடைய படைப்பிரிவு ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். எங்கள் மீது எத்தனை தாக்குதல்களை இஸ்ரேலும் அமெரிக்க பிரிட்டானிய ராணுவங்கள் நடத்தினாலும் நாங்கள் தொடர்ந்து பாலஸ்தீனம் வெற்றி பெறும் வரை, பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் வரை, பாலஸ்தீனத்திலே யுத்த நிறுத்தம் வருகிற வரை, பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக செங்கடலிலே வரக்கூடிய அமெரிக்க இஸ்ரேலிய ஆதரவு கப்பல்கள் மீது தாக்குதல்
தாக்குதல் நடத்துவோம், அதே நேரத்தில் இஸ்ரேல் மீது ட்ரோன் தாக்குதல்களையும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் தொடர்ந்து நடத்துவோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அப்துல் மலிக் அல் ஹூதி என்கிற ஹூதிகளுடைய தலைவர் அறிவித்திருக்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படி இன்றைக்கு முழுவதும் பாலஸ்தீனத்தில் பல தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிறார். அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. எது எப்படி போனாலும் துருக்கியினுடைய தலைமையில் விரைவிலேயே ஒரு பீஸ் டாக் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த சமாதான உடன்படிக்கையினூடாக பல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் தென்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவரைக்கும் எங்களுடைய தாக்குதல்கள் தொடரும், எங்களுடைய நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் யுத்த நிறுத்தம் சாத்தியப்படும் என்று மிக தெளிவாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் சமாதானம் நிலைபெறும் என்பதை அமெரிக்காவும் உணர்ந்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தொடர்ச்சியான செய்திகளோடு இணைந்திருங்கள். மகிழ்ச்சிகரமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற ரீதியில் தான் நாம் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். இறுதியாக ஒரு முக்கியமான செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். அது என்ன செய்தி என்று சொன்னால், இங்க நீங்க பார்க்கலாம், அதாவது நெத்தன்யாகு மேலே அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகுவை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒஸ்லோ நோர்வேயில் இந்த புகைப்படங்கள் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வைரலாகி கொண்டிருக்கின்றன. பெஞ்சமின் நெத்தன்யாகு என்பதற்கு பெஞ்சமின் பிபி நெத்தன்யாகு என்கிற வகையில் போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. இது ஒரு டஸ்ட்பின், இது ஊத்த குப்பைகள் போடக்கூடிய ஒரு இடம். இது அதுலேயும் அந்த போஸ்டரை ஒட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நெத்தன்யாகுவை கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வலுத்துக் கொண்டிருக்கிற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. எனவே சர்வதேச அளவில் நெத்தன்யாகு யார், இவர்கள் யார் என்கிற செய்திகள் எல்லாம் வெளிப்படையாக தெரிந்து கொண்டிருக்கின்றன. பொறுமையோடு இருப்போம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெறுவதற்காக ஜனநாயக ரீதியில் தொடர்ந்து குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கைகளோடும் முடித்துக் கொள்கிறேன். பாக்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.